இந்த காலை நேரத்தில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதை குறித்து நான் மிக சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க சந்தோஷமாகவும் ஆவலாய் இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அதனால நாங்கள் செய்திக்கு கடந்து போக முன்பதாக உங்களுக்கு நேரம் கிடைத்திருக்காது, இல்லாவிட்டால் உங்களுக்கு ஒரு தருணம் கிடைத்திருக்காது. உங்களுடைய அருகில் இருக்கிற நண்பரை பார்த்து முதலாவது சிரித்து, அப்புறம் கையை கொடுத்து அவங்கள வாழ்த்தி, கர்த்தருடைய வார்த்தை அவர்களோடு பேச போகிறது என்று அவர்களை ஊக்கப்படுத்துங்க, அவங்கள தைரியப்படுத்துங்க. அவங்களோட கையில பைபிள் இல்லாட்டி கேளுங்க, என்ன பிரதர் நடந்துச்சு, என்ன சிஸ்டர் நடந்துச்சு, பைபிளை காணல. ஹல்லேலூயா. விசேஷமாக யூடியூபின் மூலமாய், லைவின் மூலமாய் எங்களுடைய ஆராதனையில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆராதனைகள், எங்களுடைய பிரசங்கங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த காலை நேரத்தில் நான் உங்களோடு பேச போகிறதான செய்தி, நான் அதிகமான நேரத்தில் ஒரு செய்தியை தரிசனத்தோடு முக்கியத்துவப்படுத்தி, இல்லாவிட்டால் தரிசனத்தை முக்கியத்துவப்படுத்தி மையப்படுத்தி நான் பிரசங்கிப்பது உண்டு. ஒரு குடும்பத்தை மையப்படுத்தி பிரசங்கிப்பது உண்டு, சபையை மையப்படுத்தி பிரசங்கிப்பது உண்டு. இன்றைக்கு காலை நேரத்தில் நான் உங்களோடு பேச போகிற செய்தி, அதாவது உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவை மையப்படுத்தி பேசப்படுகிறதான ஒரு செய்தி. என்னுடைய செய்தியின் தலைப்பை நான் 3 பகுதியாய் நான் கொடுக்க விரும்புகிறேன். என்னுடைய செய்தியின் முதலாவது பகுதி நண்பன். எழுதி கொள்கிறவர்கள் எழுதி கொள்ளலாம். நண்பன் என்று நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். இது ஒரு கடினமான, ஒரு ஆழமான சத்தியம் அல்ல, ஆனால் மிக அழகான ஒரு சத்தியம். எங்களுடைய சபையிலே சிறியவர்கள், வாலிபர்கள், முதிர்ந்தவர்கள், தலைவர்கள் இருக்கிறபடியினாலே மிகவும் இலகுவாக இந்த காரியத்தை உங்களுடைய வேதத்திலிருந்து நான் காண்பிக்க உங்களுக்கு நான் விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து யோவான் 15வது அதிகாரத்திற்கு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 15வது அதிகாரம், ஆதியாகமம் 18வது அதிகாரம். முதலாவது யோவான் 15வது அதிகாரத்தில் நாம் வாசிப்போம். உங்களுடைய பைபிளில் புக்மார்க், வாக்குத்தத்த வசனங்கள் அந்த அட்டைகள் இருந்தால் அதை ஆதியாகமம் 18வது அதிகாரத்திற்கு வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 15க்கு திருப்பினா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமம் 18 தொலைஞ்சு போனா ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, யோவான் 15வது அதிகாரம் ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு சம்பவத்தை, ஒரு கதையை சொல்ல போகிறேன். கவனமாக கேட்கணும். ஏன்னா கதை முடிவில் 2-3 கேள்வி இருக்குது. நிறைய பேர் கதை கேட்க ஆசை, அவனை போர் அடித்தோன்னு வரைய தொடங்கிடுவாங்க. போன முறை நான் இந்த ஆலயத்தை ஒழுங்குபடுத்தும் பொழுது ஒருவருடைய புத்தகத்தை நான் பார்த்தேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர்கள் வரைகிறார்கள். கர்த்தர் ஒரு வித்தியாசமான ஒரு கிஃப்டை அந்த நபருக்கு கொடுத்திருப்பார். அரைவாசி நோட்ஸில் கர்த்தருடைய வெளிப்பாடு வரைய தொடங்கிடுவாங்க. அதனால வரைகிறது இல்லை, தட்டி சொல்லுங்க, கவனிக்கணும். ஓகே, சரி. உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஓகே, உதாரணத்திற்கு உங்களை பார்க்கும்படியாக 2 நண்பர்கள் வாரார்கள். என்னுடைய செய்தியின் தலைப்பு நண்பன். 2 விதமான நண்பர்கள் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம், நான் 20 வருடங்களாக, இல்லவற்றில் 10 வருடங்களாக உங்களை நான் அறிந்திருக்கிறேன். உங்களை நான் பார்க்க வருகிறேன். எனக்கு வேலை இருக்கிறபடினாலே நான் பாடசாலைக்கு கடந்து போக வேண்டும். ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் உங்களை வச்சிருக்கிறாங்க. அதனால் குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு உங்களை பார்க்க முடியாது. ஆனால் நான் உங்களுடைய ஒரு நெருங்கிய நண்பன். எனக்கு வேலை இருக்கிறது, பாடசாலைக்கு கடந்து போக வேண்டும், சபையிலே சில காரியங்கள் இருக்கிறபடினால உடனே நான் அந்த இடத்துல இருக்கிறதான ஒருவரிடத்துல, இந்த வார்டு நம்பரில் இப்படிப்பட்டவர் ஒருவர் இருக்கிறார், இவருடைய கரங்களிலே நான் அதாவது ஆயத்தப்படுத்தின சில பிரசங்கங்களை எழுதி வைத்து உங்களுடைய கரங்களில் கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் சாப்பிட விரும்புகிற சில சாப்பாட்டுக்கள், அப்படிப்பட்ட சில காரியங்களை அந்த நபருடைய கரங்களில் கொடுத்து, அவருடைய நண்பர் வந்தார் என்று சொல்லுங்கள், பிளெஸிங் என்று சொல்லி அவருடைய நண்பர் வந்தார், இதை அவருடைய கரங்களிலே கொடுங்க. இது ஒரு விதமான ஒரு நண்பன். இரண்டாவது, உங்களுக்கு நெருங்கிய ஒரு நண்பர் இருப்பார். அவரை சற்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் என்ன செய்வார்னா, 4:30க்கு சரியா அவருடைய வேலையை முடித்து ஓடி வருவார் உங்களை பார்ப்பதற்கு. ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் பாஸ் இல்லாமையே உள்ளுக்கு ஜெபத்தோடு வர்றார். அந்த செக்யூரிட்டியோட கண்ணையை மறைச்சு
உள்ளுக்கு வந்து உங்களோடு பேசி உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்களுடைய கைரங்களில் கொடுத்து 6 மணி ஆகணும்னு அந்த அட்டெண்டன்ட் விரட்ட திரும்ப ஜன்னலால் சுற்றி வந்து அப்புறம் உங்களோட பேசி ஏதோ நேரம் செலவழிக்கிற ஒரு நண்பன். எத்தனை பேர், ஒரு கணக்கு எடுப்போம், எத்தனை பேர் வைத்தியசாலைக்கு போய் அந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பேஷண்ட்டுடைய சாப்பாட்டை சாப்பிட்டவர்கள்? ஒரு கணக்கு எடுப்போம். நன்றி. எத்தனை பேர் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல பாஸ் இல்லாமல் ஒரு குடும்பத்தையே கொண்டு போய், எத்தனை பேர்? உங்களை பார்த்தா பெருமையா இருக்கையா. இப்ப என்னுடைய கேள்வி, எப்படிப்பட்ட ஒரு நண்பரை நாம் விரும்புவோம்? முதலாவதா ரெண்டாவதா? சொல்லுங்க, முதலாவதா ரெண்டாவதா? ரெண்டாவது. அதாவது எங்களுக்கு பொருட்களை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, எங்களுக்காக என்னத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர் அல்ல, ஆனால் எங்களோடு சம்பாஷிக்கிறவர், எங்களோடு நேரம் செலவழிக்கிறவர். என்ன தடை இருந்தாலும், என்ன வேலை இருந்தாலும் எங்களோடு வந்து இருக்கிறவர். யார் நமக்கு தேவை? இந்த இரண்டாவது நண்பன். நான் ஒரு வாலிபனிடத்தில் நான் பேசும் பொழுது அவருடைய நண்பர்களை குறித்து நான் சற்று அதாவது அவர் எப்படி உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சற்று ஆலோசனை கொடுத்தேன். அப்ப மிக துக்கமான ஒரு காரியத்தை அவர் சொன்னார். அண்ணா, எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நெருங்கி பழகுவதல்ல. ஆனா என்னோடு நெருங்கி பழகுற நண்பர்கள் அவர்கள் நல்லவர்கள் அல்ல. எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் என்னோட நெருங்கி பழக மாட்டார்கள். நான் நெருங்கி பழகிற, நான் விளையாடுகிற, நான் அதிகமாய் நேரம் செலவழிக்கிற சில நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நல்லவர் அல்ல. இந்த காலை நேரத்தில் சபைக்கு நான் இன்றைக்கு ஞாபகப்படுத்துவது, ஒரு நெருங்கிய நண்பன் மாத்திரமல்ல, ஒரு நல்ல நண்பன் இருக்கிறார். ஆமென். நான் சொல்லுகிறதான இந்த சத்தியம் ஒரு சாதாரணமான ஒரு சத்தியம் அல்ல. இதை நாம் புரிந்து கொண்டால் எங்களுடைய வாழ்க்கையில நாம் ஒரு சீசத்துவத்தில் இன்னொரு படிக்கு நாம் கடந்து போகலாம். ஆமென். யோவான் 15வது அதிகாரம் 15வது வசனம் மிகவும் இலகுவாய் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். 15 எத்தனை அஞ்சு? 15. சரி, வாசிங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுவதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டார். நான் உங்களை சிநேகிதன் என்றேன். இயேசு கிறிஸ்து இதை தன் சீசர்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் அதற்கு பின்பதாக காரணத்தையும் சொல்கிறார். நான் ஏன் உங்களை என்னுடைய நண்பர் என்று அழைக்கிறேன் என்றார். தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நான் கேள்விப்பட்ட, எனக்கு தெரிந்த, என் பிதா எனக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிவித்திருக்கிறேன். ஒரு வேலைக்காரன் தன் எஜமான் செய்வதை அறிய மாட்டான், ஆனால் ஒரு நண்பன் தன் நண்பன் செய்வதை அறிவான். ஆமென். என்னுடைய முதலாவது குறிப்பு, ஆண்டவர் ரோபோக்களோடு பேசுகிறவர் அல்ல. எழுதிக் கொள்ளுங்க. என்னுடைய முதலாவது குறிப்பு, சிறிய பிள்ளைகளும் இதை எழுதி கொள்ளலாம், இதுதான் ரொம்ப முக்கியம். God does not speak to robots. யோவான் 15வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு நண்பனாய் இருக்க விரும்புகிறேன். ஏன் நண்பன்? ஏன் நான் உங்களை நண்பன் என்று அழைக்கிறேன்? எனக்கு தெரிந்ததை நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மனிதர்களை குறித்து படிக்கிற சில ஆராய்ச்சியாளர்கள், அதாவது மனிதர்களுடைய செயல்கள், மனிதனுடைய தன்மைகளை குறித்து பேசும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், 2 விதமாக மனிதர்கள் தொடர்பு செய்வார்கள். they communicate. எத்தனை விதமாக? 2 விதமாக. ஒன்று மெக்கானிக்கலி, அதாவது இதை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த விரும்புகிறேன். அதாவது இயந்திரங்களோடு மனிதர்கள் தொடர்பு வைத்திருக்கிறார்கள். 2வது பர்சனலி, ஒரு தனிப்பட்ட தொடர்பு அவர்களுக்கு இருக்கிறது. இயந்திரங்களோடு நீங்கள் தொடர்பு வைத்திருக்கிறீர்களா என்று நான் முதலாவது உங்களிடத்துல கேட்டால் நீங்கள் சொல்வீங்க இல்லை. ஆனால் உதாரணத்திற்கு உங்களுடைய வாகனத்தை நீங்கள் செலுத்துகிறீர்கள், ஒரு இடத்திற்கு நீங்கள் போக வேண்டும். அந்த வாகனத்தை முன்பதாய், அதாவது அந்த வாகனத்தில் ஏறுகிறீர்கள், அந்த வாகனத்தை பார்த்து சொல்ல மாட்டீர்கள், இப்பொழுது நாங்கள் முன்பதாய் போக வேண்டும், போங்க. இல்லை, அந்த வாகனம் முன்னுக்கு போகணும்னா என்ன செய்யணும்? என்னத்தை அமர்த்தணும்? ஆக்சிலரேட் அமர்த்தணும்.
நீங்க போக வேண்டிய இடம் வந்த உடனே என்ன செய்வீங்க? என்ன அமர்த்துவீங்க? பிரேக் அமர்த்துவீங்க. இது இயந்திரங்களோடு செயல்படுவது. ஓகே, கம்ப்யூட்டர்ல நீங்க ஒரு லெட்டர் அனுப்புறீங்க, இமெயில் டைப் பண்ணணும். என் அமர்த்தினா என்ன வரும்? என் தான் வரும். ஓ அமர்த்தினா என்ன வரும்? ஓ தான் வரும். என்ன விருப்பமோ அதை நீங்க செயல்படுத்தணும். இது இயந்திரங்களோடு செயல்படுவது. என்னுடைய பாடசாலையிலே நான் ஒரு நாள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சற்று வயதான ஒரு சிங்கள வகுப்பிலே படிக்கிற ஒரு சகோதரி, முதிர்ந்தவர்கள், அவர்களுக்கு அதிகமாக அவ்வளவு லேப்டாப்லாம் தெரியாது. அதனால் என்னிடத்தில் உதவி கேட்டார்கள். அவர்களுடைய அசைன்மெண்ட்டை முடித்து இதை பிரிண்ட் செய்ய வேண்டும் என்று. அப்போ பிரிண்ட் செய்ய வேண்டும் என்னிடத்துல கேட்ட பொழுது நான் அதை தட்டி பார்த்தேன். அதில் வந்தது the printer is not connected. அப்போ எனக்கு தெரிஞ்ச சிங்களத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், பிரிண்டருக்கு நேகியல கீனவா பொட்டா பெண்ணான்னு புத்தே மிக தீனம் ஆகியல. அதாவது அந்த கம்ப்யூட்டருக்கு கொஞ்சம் காட்டட்டான் இங்கே பிரிண்டர் இருக்குன்னு சொல்லி. இயந்திரங்கள் அப்படி செயல்படாது. ஏதாவது நமக்கு தேவைன்னா என்ன செய்யணும்? ஒரு பட்டன் அமர்த்தணும். இயந்திரங்களோடு செயல்படுவது. ஆண்டவர் நம்மோடு ஒரு தனிப்பட்ட உறவை விரும்புகிறார். இயந்திரங்களோடு தொடர்பு செய்வதை போல அல்ல, மனுஷனோடு தொடர்பு செய்வதை போல தனிப்பட்ட ஒரு உறவை, ஒரு சம்பாஷணையை ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றை காண வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு, அதாவது நான் சொன்ன முதலாவது நண்பர் சில பிரசங்கங்களை கொடுக்கிறவர் அல்ல, சில வார்த்தைகளை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல. உங்களோடு நேரம் செலவழிக்க, உங்களோடு பேச, உங்களோடு சம்பாஷணை செய்ய ஒரு உறவை வைத்துக் கொள்ள அவர் விரும்புகிறார். நாம் அதிகமாய் கேட்க வேண்டியதான கேள்வி, ஏன் நாம் தேவனுடைய சமூகத்துல ஜெபத்திற்கு போகிறோம்? ஏன் கர்த்தருடைய சமூகத்துல ஒரு ஊழியக்காரன் வரும் பொழுது அவரிடத்துல ஜெபத்தை பெறுகிறோம்? தப்பாய் புரிந்து கொள்ளாதீர்கள். ஆனால் அதிகமான நேரத்தில் நம் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே வருவது, அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும், அடுத்தது நான் எங்கே போக வேண்டும், இதை செய்தால் இது என்ன நடக்கும். அதாவது ஒரு இயந்திரங்களுக்கு சொல்லுவதை போல சில டிரெக்ஷன், சில ஆலோசனைகளை மாத்திரமே நம் கர்த்தரிடத்தில் கேட்க விரும்புகிறோம். யோவான் 14வது அதிகாரம், யோவான் 14வது அதிகாரம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசருக்கு சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு ஒருவரை நான் அனுப்ப போகிறேன். நான் போய் உங்களுக்கு நான் ஒருவரை அனுப்ப போகிறேன். யோவான் 14:15வது வசனத்திலிருந்து வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தார். வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தருகிறார். யாரை தருகிறார்? ஒரு தேற்றரவாளன். ஆங்கிலத்தில் ஹெல்பர் இல்லாட்டி கம்ஃபர்டர் என்று வித்தியாசமாய் மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆனால் இந்த கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? கமிங் அலாங் சைடு. அதாவது நீங்கள் நடந்து போகும் பொழுது உங்களுடைய அருகிலே வந்து நடந்து உங்களோடு உறவு கொள்ளுகிறவர், உங்களை நடத்துகிறவர் அல்ல, உங்களோடு நடக்கிறவர். புரிகிறதா? பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஏதோ ஒரு தூரமான ஒரு இடத்திலே அமர்ந்திருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போய் பிதாவிடத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், உங்களோடு நடக்கிற ஒருவர். ஆமென், ஆமென். உங்களோடு நடக்கிற ஒருவர். ஆதியாகமம் 18வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. இங்கே நாம் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் தேவனோடு சம்பாஷிக்கிற ஒரு விதத்தை நாம் பார்க்கிறோம், ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த நபர் சாதாரண ஒரு நபர் அல்ல, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர். ஆனால் 16வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க ஆரம்பிப்போம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர்
ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் செய்ய போவதை நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? சற்று கவனியுங்கள். வேலைக்காரன் எஜமான் செய்வதை அறிந்திருக்கிறானா? அதுக்குள்ள வரைய தொடங்கினீங்களா? அறிந்திருக்கிறானா? இல்லை. ஆனால் வேதத்துல இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தேவன் சொல்கிறார், நான் செய்ய போவதை என்னுடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ? அவர் மறைக்கவில்லை. அவர் சொல்லுகிறார். என்றால் யாக்கோபிலே நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் கர்த்தருடைய நண்பன் என்று அழைக்கப்படுகிறார். நண்பர் என்று அழைக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் அவர் செயல்படுத்துவதை அவர் தெரிவிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஓகே, 22ல இருந்து வாசிங்க. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டும் சோதோமை நோக்கி போனார்கள். அப்பொழுது சில புருஷர்கள், ஆபிரகாம் மாத்திரமல்ல அநேகர் அவனோடு கூட இருந்தார்கள், ஆனால் அவர்கள் தங்கள் வழியிலே போனார்கள். தொடர்ந்து வாசிங்க. ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து ஓகே, தொடர்ந்து வாசிங்க. துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழைப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் இரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். சரி, ஓகே, அங்க நிறுத்திடுவோம். தொடர்ந்து இந்த வசனங்களை நாங்க வாசிக்கும் பொழுது ஒரு நண்பனோடு வைக்கிற ஒரு சம்பாஷணையை வாசிக்கிறோம். ஆண்டவர் மாத்திரம் பேசுவதல்ல, ஆபிரகாமும் பேசுகிறான். புரிகிறதா? இன்றைக்கு நான் நண்பன் என்று சொல்லும் பொழுது நீங்க நினைக்கலாம், சரி, நான் ஆண்டவரோடு ஒரு நண்பனாய் மாற விரும்புகிறேன், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறேன். அநேகர் புருஷர்கள் அந்த இடத்திலிருந்து கடந்து போன பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் நின்றான். அவன் செய்ய வேண்டிய வேலையை நிறுத்தி கர்த்தருக்கு முன்பதாய் நின்றான், அருகிலே வந்தான். சிம்பிள். நாம் செய்ய வேண்டிய வேலையை சற்று நிறுத்தி தேவனுடைய சமூகத்தில் அருகிலே வந்தால் போதும், அவர் நம்மை நண்பனாய் நம்மோடு உறவு வைத்துக் கொள்ள விரும்புகிறார். ஆமென். ஒரு இயந்திரத்தை நடத்துவதை போல தேவன் நம்மை நடத்த போகிறவர் அல்ல, அவர் நடத்தவும் மாட்டார். ஒரு நண்பனாக அவர் செயல்படுத்துவதை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சொல்ல, நமக்கு அறிவிக்க அவர் விரும்புகிறார். ஆமென். நினைக்கிறேன் மன்னிக்கவும், யாக்கோபு 2வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. யாக்கோபு 2வது அதிகாரம் 23வது வசனம். இந்த நபரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். ஆண்டவர் சொன்னார், நான் செயல்படுத்துவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஏன்? அவன் என் சிநேகிதன். ஆமென். வேலைக்காரர்களுக்கு அவர் அதை அறிவிப்பதல்ல, ஆனால் சிநேகித்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு ஆண்டவர் அதை அறிவிக்கிறவராயிருக்கிறார். என்னுடைய முதலாவது குறிப்பு, ஆண்டவர் ரோபோக்களுக்கு பேசுகிறது அல்ல, ரோபோக்களுக்கு பேச மாட்டார். இரண்டாவது குறிப்பு எழுதிக் கொள்ளுங்க, ஆண்டவர் மனுஷர்களுக்கு பேசுகிறார். ஆண்டவர் மனுஷர்களுக்கு பேசுகிறார். ஆதியாகமம் 18வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம். அந்த சில வசனங்கள், அதாவது ஆண்டவர் மனுஷனோடு வைக்கிற உறவை குறித்து அந்த காட்சி நமக்கு வெளிப்படுத்துகிறது, ஒரு வரைபடமாக இருக்கிறது. ஆண்டவர் நண்பராக நம்மோடு பேச விரும்புகிறார். இது ஒரு ஆதாரம் மாத்திரமல்ல. பழைய ஏற்பாட்டில் நாம் ஆபிரகாமை குறித்து வாசித்தோம்.
ஈசாக்கை குறித்து நாம் வாசிக்கலாம், யாக்கோபை குறித்து வாசிக்கலாம், மோசே ஆதாமை குறித்து வாசிக்கலாம், தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது அப்போஸ்தலரை குறித்து வாசிக்கிறோம், பவுலை குறித்து வாசிக்கிறோம், கோர்னீலியஸை குறித்து வாசிக்கிறோம். ஒரு புறஜாதி, ஆனால் தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். செய்ய வேண்டியது என்னது? செய்ய வேண்டிய வேலையை அவன் நிறுத்தினான், கர்த்தருடைய சமூகத்திற்கு கிட்டி சேர்ந்தான். ஒரு நண்பனாய் நம்மோடு உறவு வைத்துக் கொள்ள அவர் விரும்புகிறார். சில நேரத்தில் இதை நம்புவதற்கும் கடினம். ஆனால் சில நேரத்தில் கிறிஸ்தவ சபைகள் வெவ்வேறாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சில சபைகள் அதாவது பரிசுத்த ஆவியானவர் இதற்கு பின்பதாய் பேச மாட்டார் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். அதாவது ஆதி திருச்சபையின் வளர்ச்சிக்காகவே பரிசுத்த ஆவியானவருடைய செயல் இருந்தது. இன்றைக்கு அவர் பேசுவதல்ல, இன்றைக்கு அவர் செயல்படுவதும் அல்ல. ஆனால் நாம் நம்மை எப்படியாக அழைக்கிறோம்? ஆவி என்னக்குரிய சபை? ஆவிக்குரிய ஒரு சபை. We are the spirit filled church. நாம் எப்படிப்பட்ட ஒரு சபை? ஆவிக்குரிய ஒரு சபை. அநேக காரியத்தை நாம் பார்க்கிறோம் நம்முடைய சபையில. நல்லது, நாம் ஒரு ஆவிக்குரிய ஒரு சபை. பரிசுத்த ஆவியானவரை நாம் விசுவாசிக்கிறோம், அவருடைய செயல்களை நாம் நம்புகிறோம். ஆனால் உங்களுக்கு நான் இந்த கால நேரத்தில் ஞாபகப்படுத்த விரும்புவது, வரலாற்றிலே ரொம்ப சிறந்த நாட்களிலே நாம் வாழ்கிறோம். ஏன் தெரியுமா? இன்றைக்கு வந்திருக்கிற சில புதிய புதிய கண்டுபிடிப்புகளினாலே அல்ல. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களோடு பேசும் பொழுது ஒரு நபரோடு தான் பேசுகிறார். மோசையோடு பேசுகிறார். மோசே தன் ஜனங்களுக்கு அதை அறிவிக்கிறார். ஒரு நபரோடு தான் ஆண்டவருடைய பேச்சு. அவர்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து வந்த பின்பதாக 400 வருடங்களுக்கு மேலாக தேவன் பேசவே இல்லை. நம்முடைய வேதத்தின்படி யாரோடும் அவர் பேசவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அவருடைய உடன்படிக்கைக்குள்ளாய் வந்த ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்பியிருக்கிறேன். ஒவ்வொருவரோடும் அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொருவரோடும். மோசேயின் நாட்கள் மகிமையாய் இருந்தது, ஆனால் அதை விட ஒரு மகிமையான ஒரு உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஆவிக்குரிய ஒரு சபை இதை புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றிலே ஆண்டவர் ஒருவரோடு மாத்திரம் தான் பேசினார். சில நாட்கள் இருந்தது ஆண்டவர் பேசவில்லை. ஆனால் இன்றைக்கோ ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேச அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆவியிலே நிரப்பப்படுவது என்பதை உங்களுக்கு சற்று நான் விளங்கப்படுத்த விரும்புகிறேன். எபேசிய சபைக்கு ஆண்டவர் எழுதும் பொழுது, மன்னிக்கும், பவுல் எழுதும் பொழுது இப்படியாய் ஜெபிக்கிறார், நீங்கள் ஆவியிலே நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். filled by the Holy Spirit. ஆவியிலே நிரப்பப்படுவது என்பது ஒரு பாத்திரம் திருப்தி ஆகுவதற்காக நிரப்பப்படுவதல்ல. அந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் ஆளுகை செய்யப்படுவது. ஆவியானவர் என்னை நிரப்பியிருக்கிறார் என்பது அதாவது அதற்கான அர்த்தம் என்ன? ஆவியானவர் என்னை ஆளுகை செய்கிறார். நான் திருப்தியாகும்படியா என்னை நிரப்புகிறவர் அல்ல, நான் சரியாய் நடக்க வேண்டும் என்பதை அவர் எனக்கு கற்றுத் தருகிறார். ஆமென். ஆவிக்குரிய ஒரு சபை. நினைக்கிறேன் கடந்த முறை என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனும் வெளிநாட்டு தேசத்திற்கு வெளியிலே போய் அவர்கள் வந்த பொழுது ஒரு குயில் அட்டை வாங்கியிருந்தார்கள். அதாவது ஒரு பிளாங்கெட். ஓகே, அவர்கள் வாங்கி, அதாவது நான் அதிகமாய் அதை விருப்பப்படுவது இல்லாவிட்டால் அதை நான் அதிகமாக என்னுடைய வீட்டில் பாவிப்பது, அதனால அதை வாங்கி உடனே அவர்கள் கொண்டு வந்து என்ன இடத்துல காண்பித்தார்கள். அந்த பிளாங்கெட்டை விரித்து என்னுடைய அறையிலே போட்டு, எப்படி நல்லா இருக்குதா, ஏன்னா அம்மாவுக்கு அதெல்லாம் விரித்து பார்த்து எல்லாம் கேட்டால் தான் அவங்களுக்கு சாட்டிஸ். அதனால் நம்ம அறையில் வந்து அதை விரித்து பார்த்து அதற்கான சில வேறு அந்த பிலோ கவர்கள் எல்லாம் போட்டு பார்த்துட்டு, அப்போ நான் டக்குன்னு உடனே அது மேலே பாஞ்சு கொஞ்சம் நேரம் படுத்து பார்த்தேன். எத்தனை ஒரு 3 நிமிஷம் தான். அப்போ நான் சொன்னேன், அம்மா இதை போடலாமே. இப்போ என்ன ஐயா விளையாடுறியா, இதை போடுறது இல்லை, இது வந்து அந்த ரூமுக்கு. எந்த ரூமுக்கு? அந்த ரூம். அந்த ரூம் யாரோட? அது இன்னொரு, அதாவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வருவாங்கல்ல அவங்களுக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் நம்ம வீட்டிலே சில பெட்ஷீட் இருக்கும், நம்ம தொட முடியாது. நம்ம வீடு, ஆனால் நமக்கு இல்லை, சொந்தம் இல்லாது. சில நேரத்தில் நம்ம வீட்டிலே சில டவல் இருக்கும், அது யாருக்கு? அவங்களுக்கு. யாருக்கு? கெஸ்ட்டுக்கு.
நம்ம வீட்டுல நம்ம தேர்ந்தெடுக்க முடியாத டவல், நமக்குன்னு ஒரு வேற டவல் இருக்கு. ஏன்னா கெஸ்ட் வரும்பொழுது அது அழகா இருக்கும். அப்ப அம்மா கேட்டேன், என்ன இதை பாவிக்கலையான்னு. எனக்கு தெரியும் அதுக்கு பின்பதாக தருவார்கள். இந்த இது சும்மா நான் உங்களுக்கு காண்பிச்சது, இதை நாங்கள் பிறகு ஒரு நாள் போடுவோம்னு சொல்லி கொண்டு வந்து அந்த பேக்லேயே அதை திரும்ப ஒரு மடிச்சு அதுக்கு ஒரு கார்ட்போர்டை வச்சு அதை பேக் பண்ணிட்டாங்க. அது எதற்கு? பார்வைக்கு, ஆனால் பயன்படுத்த முடியாது. இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசும் பொழுது என்ன தெரியுமா? சும்மா பார்வைக்கு தான். கர்த்தரோடு நாம் பேசியிருக்கிறோமா? இல்லை. ஆனா நாங்க ஆவிக்குரிய ஒரு சபை. நம்மளே நம்ம ஏமாத்தி கொள்றோம். இதெல்லாம் பார்வைக்கு தான். அந்நிய பாஷை, இதை நான் தவறாய் புரிந்து கொள்ளாதீங்களே, இதுதான் சத்தியம். அது நீங்க புதுசா இல்ல, பெரியவர்களோ சிறியவர்களோ, நாம் எவ்வளவு அந்தஸ்தோ என்ன வச்சிருந்தாலும், எவ்வளவு ஊழியம் செஞ்சாலும் ஒரு நண்பனாய் முதிர்ச்சியாய் மாற வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாற வேண்டும். எல்லாம் பார்வைக்கு தான், ஆனா பயன்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பார்வைக்கு தரப்படவில்லை, நாம் அவரை பயன்படுத்தும்படியாய் அவர் நம்ம இடத்துல வந்திருக்கிறார். நம்முடைய புரிந்து கொள்ளுதலே, அதாவது தடையாய் இருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் அதிகமான நேரத்தில் நினைப்பது ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிற விதமும் ஆண்டவர் வேதத்திலே பேசின விதமும் சற்று வித்தியாசம் என்று சொல்லி. ஆண்டவர் வேதத்திலே பேசும் பொழுது உரத்த சத்தமாய் பேசினார், ஆம். மிகவும் தெளிவாய் பேசினார், ஆம். சில நேரத்திலே புயல் காற்றின் நடுவிலே பேசினார், ஆம். சில நேரத்தில் ஒருவரோடு பேசும் பொழுது சுற்றி இருக்கிறவர்களும் அறிந்து கொண்டார்கள் தேவன் தான் பேசுகிறார் என்று சொல்லி. ஆனால் எலியா சொல்லுகிறான் ஒரு மெல்லிய, என்ன சத்தத்துல? ஒரு மெல்லிய சத்தத்துல. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசும் பொழுது அநேக நேரத்தில் நம்முடைய இருதயத்திலே அவர் பேசுகிறார். எபிரேயர் 11வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது திருப்ப தேவையில்லை, அதிலே அநேகரை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆபேல் விசுவாசத்தின் மூலமாய் இதை செய்தான். நோவா விசுவாசத்தின் மூலமாய், விசுவாசத்தின் பட்டியல். விசுவாசத்தின் பட்டியல். விசுவாசம் என்பது என்ன? எபிரேயர் 11:1 வாசிங்க. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதாவது காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதாவது கர்த்தர் தான் இதை பேசுகிறார், கர்த்தரே வந்து இதை பேசுகிறார் என்று தெளிவாய் அவர்கள் அறிந்திருந்தால் ஏன் ஆபிரகாம் சொல்ல வேண்டும், பேசுகிறது நீர்தானா? புரிகிறதா? கிதியோன் சொல்லுகிறார், நீர்தான் பேசுகிறீர் என்பதற்கு எனக்கு ஒரு அடையாளத்தை தாரும். மோசே ஒரு முச்சடியை பார்த்து பேசுகிறார். சில இடத்துல நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் ரொம்ப தெளிவா, அதாவது எந்த சந்தேகமும் இல்லாமல் அவர் தான் பேசுகிறார். அதற்கு அவ்வளவு பெரிய விசுவாசம் தேவையில்லை. கர்த்தர் அவருடைய ஜனத்தோடு மெல்லிய சத்தத்திலே பேசினார். அவர் தான் பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சில இடத்துல இதற்கு, அதாவது நம்ம இடத்துல வருகிற கேள்விகள், எப்படி கர்த்தர் தான் பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வது. கேட்டிருக்கிறீங்களா அப்படி கேள்வி? சில நேரத்துல இது பிசாசு சொல்லலாம், இல்லாவிட்டால் நானே இதை யோசிக்கலாம். கர்த்தர் தான் பேசுகிறார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது? மிகவும் இலகு. சில நேரத்தில் நெருங்கி பழகுகிற சில நண்பர்கள், இல்லாவிட்டால் உறவுகள், அவர்கள் தூர தேசத்தில் தூர பட்டணங்களில் இருக்கும் பொழுது அநேக நாட்களுக்கு பின்பதாக தொலைபேசியிலே உங்களோடு தொடர்பு செய்வார்கள். அநேக நாட்களுக்கு பின்பதாக அவர்கள் தொடர்பு செய்யும் பொழுது சில இடத்துல உங்களுக்கே தெரியாது யார் பேசுறான்னு சொல்லி. சில இடத்துல சில நிமிடங்கள், இல்லாவிட்டால் சில நொடிகள் கடந்து போக வேண்டும், இவர் தான் பேசுகிறார் என்று. சில இடத்துல வெட்கத்தை விட்டு நாமளே கேட்போம், யாரு பேசுறீங்க? ஐயோ மன்னிச்சு கொள்ளுங்க, உங்களோட வாய்ஸ் நமக்கு தெரியாது. இது உறவுகள், நெருங்கிய உறவுகள். ஆனால் தூரமா இருக்கிறபடினாலே நமக்கு அது தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய தகப்பனோ என்னுடைய தாய் என்னை அழைக்கும் பொழுது ஐயான்னு சொல்லுவாங்க, அப்பா பேசும் பொழுது அப்பன்னு. அது எந்த நம்பர்ல இருந்து வந்தாலும் ஐயாவோ அப்பனோ எனக்கு தெரியும் யாரு பேசுறான்னு சொல்லி. ஏன் தெரியுமா?
ஒவ்வொரு நாளும் அந்த சத்தத்தை நான் கேட்கிறேன். சிம்பிள். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் அதை தியானிக்க தியானிக்க தியானிக்கத்தான் எங்களுக்கு தெரியும் இது கர்த்தர் பேசுவது. இதற்கு நன்றாய் ஏன் இதை இவ்வளவு நேரம், அதாவது இவ்வளவு நேரம் என்று இல்லை, இதை இப்படியாக நான் விளங்கப்படுத்துகிறேன். இதற்கு பின்பதாக ஒரு மந்திரம் இல்லை. புரிகிறதா? கர்த்தரை கேட்பதற்கு ஒரு மந்திரம் இல்லை. கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். அவருடைய வார்த்தையை வாசிக்க 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 இது கர்த்தருடைய சத்தம், இது என்னுடைய சத்தம், இது கர்த்தருடைய சத்தம், இது பிசாசின் சத்தம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன் என்னோடு பேசும் பொழுது அவர்களை அறிமுகம் செய்ய மாட்டார்கள். உங்களை பெற்றவங்க தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படியா? இல்லை, அவர்கள் பேசும் பொழுதே எங்களுக்கு தெரியும் யாரு பேசுகிறா என்று சொல்லி. நாம் கர்த்தரை கேட்க, நம்முடைய கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறோம். ஆனால் கர்த்தர் ஒரு முறையை வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே நாம் வளர வளர, அவருடைய வார்த்தையை நாம் வாசிக்க வாசிக்க எங்களுக்கு தெரிகிறது இது கர்த்தருடைய சத்தம். என்னுடைய செய்தியின் தலைப்பின் 2வது பகுதி, கர்த்தர் நம் நண்பன். ஒரு நெருங்கிய, ஒரு நல்ல நண்பன். ஒரு இயந்திரமாய் நம்மை செயல்படுத்த விரும்புவர் அல்ல, நம் அருகிலே வந்து நம்மோடு நடக்க விரும்புகிறவர். பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டது நம்மோடு நெருங்கி நடத்தப்படுவதற்கு, நம்மோடு நெருங்கி நடப்பதற்கு. வரலாற்றிலே மிக மிக சிறந்த ஒரு நாட்களிலே நாம் வாழ்கிறோம். புதிய உடன்படிக்கையில அவர் ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். ஹல்லேலூயா. நான் கடந்த நினைக்கிறேன் 2 வாரங்களுக்கு முன்பதாக நான் அதாவது கண்களின் மூலமாய் வருகிற இச்சையை குறித்து ஒரு சிறிய படிப்பினையை நான் செய்தேன். அதை குறித்து நான் ஆயத்தப்படும் பொழுது அநேக நேரத்தில் அதை குறித்து நான் சில விவரங்களை அறிந்து கொள்ளும்படியாக நான் நெட்டில் சர்ச் பண்ணும் பொழுது அதில் நல்ல காரியங்கள் வரும், தீமையான காரியங்களும் வரும். அப்பொழுது நான் அதை குறித்து படிக்கும்படியாக இலங்கை தேசத்தில் இருக்கிறதான அதாவது வாலிபர்கள் எவ்வளவு இதை பாவிக்கிறார்கள், இப்படிப்பட்ட சில தகவல்களை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக அதை நான் சர்ச் பண்ணும் பொழுது நான் அறியாமலே அதாவது தவறான ஒரு வீடியோ லிங்க்ல வந்தது. எனக்கு நன்றாய் தெரியும் அது ஒரு தவறான வீடியோ, அதை நான் பார்க்க கூடாது என்று சொல்லி. அது லிங்க்ல வந்தோன்னே நான் நினைச்சேன், என்ன நம்ம இதை கற்றுக்கொள்ளத்தானே போகிறோம், இதை பார்த்தா நமக்கு ஒன்றும் பெருசா நடக்க போவதில்லை. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவருடைய என்ன சொல்றது, அந்த மெல்லிய சத்தம், அவ்வளவுதான், மெல்லிய சத்தம். பார்த்தால் இது தவறு, இது கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம். ஆனாலும் என்னுடைய மாம்சத்திலே என்னுடைய மனதிலே நான் சிந்தித்துக் கொள்கிறேன், இல்லை நம்ம கற்றுக்கொள்ள நம்ம தேடியதை போல அதா தேடி வருது. நிறைய நேரத்தில் அதான் தேடி வரும். ஆண்டவர் எனக்கு என்னுடைய இருதயத்தில் ஞாபகப்படுத்தின ஒரு வசனம். ஏன் இது ரொம்ப பொருத்தமானது என்றால், சில மாதங்களுக்கு முன்பதாக எங்களுடைய வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி, சில நேரத்தில் மறந்துருப்பீங்க, வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடியில நான் அநேகருக்கு அதாவது மெமரைஸ் பண்ணும்படியாக, மனப்பாடம் செய்யும்படியாக ஒரு வசனத்தை கொடுத்தேன். நீதிமொழிகள் 16:32. பட்டணத்தை பிடிப்பவனை காட்டிலும் தன் மனதை அடக்குபவன். ஆண்டவர் அவருடைய மெல்லிய சத்தத்தில் எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு வார்த்தை அதுதான். பட்டணத்தை பிடிப்பவனை காட்டிலும் தன் மனதை அடக்குபவன் மூத்தவன். பிளெஸிங். ஆயிரங்களுக்கு பேசுவது, சபைக்கு முன்பதாயிருந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது அல்ல, தனியாக இருக்கும் பொழுது உன் மனதை அடக்குபவன். உன் மனதை நீ அடக்கினால் அது என்னுடைய கண்களிலே மேன்மையானது. கர்த்தர் இன்றைக்கும் பேசுகிறார். அவருடைய மெல்லிய சத்தத்திலே பேசுவார், அவருடைய வார்த்தையின் மூலமாய் பேசுவார். இதற்கு பின்பதாக ஒரு மந்திரம் இல்லை. ஒரு நாள் திடீரென்று நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போவதல்ல. கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் இந்த உறவை வளர்த்து கொள்ள, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விருப்பமா, ஒரு நண்பனாய் மாற விருப்பம், இதுதான் முதிர்ச்சி, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி.
ஒரு வேலைக்காரனாக மாத்திரமல்ல, இப்பொழுது ஒரு நண்பனாக பரிசுத்த ஆவியானவர் உன்னை அழைத்து செல்கிறார். என்னுடைய மூன்றாவது குறிப்பு, முதலாவது கர்த்தர் ரோபோக்களுக்கு இயந்திரங்களுக்கு பேசுவதல்ல, கர்த்தர் மனிதர்களுக்கு பேசுகிறார். மூன்றாவது கர்த்தர் தன் நண்பர்களோடு பேசுகிறார். குறிப்பு எல்லாமே ஒரே குறிப்பு தான், 3 விதமா பிரிச்சு தந்திருக்கேன். அப்ப நீங்க கொஞ்சம் எழுதுவீங்கன்னு சொல்லி. கர்த்தர் தன் நண்பர்களோடு பேசுகிறார். யாத்திரையாகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஓகே, அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. அதாவது இந்த அனுபவத்தை ஆவிக்குரிய ரீதியிலே நாம் மேன்மையாய் கருதுகிறோம். ஓகே, முகமுகமாய் கர்த்தரோடு பேசுவது. ஓகே, இதை வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல, ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவதை போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் முகமுகமாய் மோசேயோடு பேசுவதற்கான காரணம், கர்த்தர் முகமுகமாய் மோசேயோடு சம்பாஷிப்பதற்கான காரணம், அவருடைய உறவு எப்படிப்பட்ட உறவு தெரியுமா? ஒரு நண்பனுடைய உறவு. ஒரு நண்பனுடைய ஒரு உறவு, ஒரு அதிகாரியுடைய உறவல்ல, ஒரு ஆசிரியருடைய ஒரு உறவல்ல, ஒரு அப்போஸ்தலனுடைய உறவல்ல, ஒரு நண்பனுடைய உறவிலே முகமுகமாய் மோசே தேவனை தரிசிக்கிறார். மோசே தேவனை தரிசிக்கிறார். அதான் மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய சமூகம் இல்லாமல் நாம் இன்னொரு படி எடுத்து வைப்பதல்ல, நாங்கள் முன்பதாய் போவதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், அதாவது மோசே ஆண்டவர் இடத்துல கேட்கும் பொழுது சொல்கிறார், ஒரு தூதனை அனுப்ப வேணாம், தூரத்திலிருந்து ஒரு இயந்திரத்தை செயல்படுத்துவதை போல என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்ல வேண்டாம், உங்க சமூகம் எங்களோடு வர வேண்டும். மோசே இதை வாஞ்சிக்கிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொருவருக்கும் இந்த சலாக்கியத்தை நான் தருகிறேன். நான் போய் ஒரு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன். தூரத்திலிருந்து ஒரு இயந்திரத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறவர் அல்ல, உங்களோடு கூட நடந்து வருகிறவர். ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவத்திற்கு விழ முன்பதாக கர்த்தர் அவர்களை உருவாக்கி அவர்களோடு உறவு வைத்துக் கொண்டார். அதற்கு முன்பதாக சற்று யோசித்து பாருங்கள். ஆதாமும் ஏவாளும் கர்த்தரிடத்தில் என்னத்தை கேட்டிருப்பார்கள்? கர்த்தரோடு நேரம் செலவழிக்கும் பொழுது என்ன சொல்லியிருப்பார்கள்? எனக்கு இது தேவை, அது தேவை, இல்லை ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டார்கள். அவரோடு சம்பாஷணை செய்திருப்பார்கள், அவரோடு உறவு வைத்துக் கொள்வார்கள். நம்முடைய நினைவிலே ஜெபம் என்பது அதிகமான நேரத்தில் கர்த்தரிடத்துல நமக்கு தேவையானதை சொல்லுவது, நாம் தவறு செய்திருந்தால் அதை அறிக்கை செய்வது மாத்திரமே. உடனே ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும், நாம் எண்ணத்தை மாற்ற வேண்டும், இதையெல்லாம் சொல்லிவிட்டு உடனே வெளியே வந்துடுவோம். ஆனா பாவம் இந்த பூமிக்கு வர முன்பதாக கர்த்தரோடு நேரம் செலவழிப்பது, அத விண்ணப்பங்களை சொல்வது மாத்திரமல்ல, பாவத்தை அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, அவரோடு நேரம் செலவழிப்பது, இதுதான் கர்த்தருடைய வரைபடம். தேவை இருக்கும் பொழுது அவரோடு போய் பேசுவதல்ல, மன்னிப்பு கேட்கும் நேரம் வரும் பொழுது மாத்திரம் அவரிடத்துல போய் பேசுவதல்ல, அவரோடு உறவு கொள்வது. அவர் ஒரு நல்ல நண்பன், நெருங்கி பழகுகிற ஒரு நண்பன். ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அவரை போல ஒரு நண்பன் இந்த பூமியில இல்லை. சகரியா 13வது அதிகாரம், சகரியா 13வது அதிகாரம் 6வது வசனம். இது மேசியாவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம், அதாவது கிறிஸ்துவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம். வேதம் சொல்லுகிறது, அவர் தன் சொந்த ஜனத்திற்கு அனுப்பப்பட்டு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவருடைய சொந்த ஜனத்திற்கு அவர் அனுப்பப்பட்டார், ஆனால் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சகரியா 13வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால். வடுக்கள் என்று சொல்லும் பொழுது காயங்கள் ஏன் என்று கேட்டார். என்னத்தை கேட்டார்?
இந்த காயங்கள், வடுக்கங்கள், இந்த காயங்கள் என்ன? தொடர்ந்து வாசிங்க. என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சிநேகிதனுடைய வீட்டிலேனால் அவர்கள் மூலமாய் பட்ட காயங்கள் இது. அவரை காயப்படுத்தினவர்களையும் அவர் சிநேகிதன் என்று பார்க்கிறார். ஆமென். அநேக நேரத்துல கர்த்தர் பாவத்தை குறித்து உணர்த்தும் பொழுது அர்த்தமில்லாதவர் பேசுவதை போல அவரை நம்முடைய கரங்களால் ஒதுக்கி வைக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்ன ஐயா நமக்கு சொல்வதற்கு? இந்த தேவன் நம்மோடு பேச விரும்பும் பொழுது ஆண்டவரிடத்துல சொல்றோம், ஆண்டவரே நான் ஜெபிச்சு முடிஞ்சு இதுக்கு பிறகு நான் ஜெபிக்க மாட்டேன். இவ்வளவுதான். உலகத்தை படைத்து ஆளுகை செய்கிறவர் நமக்கு நம்முடைய குறைகளை குறித்து நமக்கு பேசும் பொழுது, ஆண்டவரே நீங்க வேணாம், இதுக்கு மேல நான் என்ன வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணுவேன், இந்த தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், அது என்னுடைய நண்பர்களினாலே வந்த காயங்கள் தான், ஆனா அது என்னுடைய நண்பரின் வீட்டிலே வந்த காயங்கள். நாம் நண்பராய் அழைக்கப்பட தகுதி இல்லாத பொழுதும் நம்மை நண்பன் என்று அழைக்கிறார். ஏன் இன்றைக்கு இந்த பிரசங்கத்திலே நாம் அதாவது கர்த்தருடைய சமூகத்தில் வர முடியும்? எத்தனை வருடங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கர்த்தர் பேசின பின்பதாகவும் செயல்படாமல் இன்றைக்கு வந்து ஆண்டவரே உம்முடைய உறவில ஒரு நண்பனாய் மாற விரும்புகிறேன் என்பதற்கான காரணமே அவர் இன்னும் நம்மை நண்பன் என்று பார்க்கிறார். நாம் நண்பர் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதி இல்லாமல் நடந்தாலும் அவர் நம்மை பார்க்கிற பார்வை ஒன்று தான். ஆமென். இதனால தான் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க என்று இன்றைக்கு நாம் சொல்ல முடியும். மத்தேயு 26வது அதிகாரம். 3 வருடங்களுக்கு மேலாக தேவனோடு பயணித்த ஒரு நபர், கர்த்தருடைய எல்லாவற்றையும் அறிந்தவர், அவருடைய நோக்கம், அவருடைய இருதயம், அவருடைய அன்பு எல்லாவற்றையும் அறிந்து அவருடைய ஊழியத்தில் இருந்த ஒரு நண்பன். மத்தேயு 26வது அதிகாரம். யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கும்படியாய் வருகிறான். மத்தேயு 26 48. அவரை காட்டிக் கொடுக்கிறவன், அவரை பைபிள் பாருங்க எப்படி எழுதுகிறது. அவரை காட்டி கொடுக்கிறவன். யாரு வருகிறா? யார் வருகிறா? யூதாஸ் தான். ஆனா அவனை எப்படி விளங்கப்படுத்துகிறது? காட்டி கொடுக்கிறவன். காட்டி கொடுக்கிறவன் வாரான். ஓகே, வாசிங்க. அவரை காட்டிக் கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். தொடர்ந்து வாசிங்க. உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். ஓகே, அப்ப யூதாஸ் சொல்லுகிறார், இந்த குழுவில் அநேகர் இருப்பார்கள், யாரை பிடிக்க வேண்டும் என்பதற்கான அடையாளம் என்னவென்றால் நான் போய் அந்த நபரை முத்தம் செய்வேன். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து யூதாஸ் சொல்கிறான், வாழ்க ரபி. ஆனா வேதம் எப்படி சொல்றது? காட்டி கொடுக்கிறவன் வந்திருக்கிறான். வாழ்க ரபி என்று முத்தம் செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய பதில் என்ன தெரியுமா? ஆட துரோகி, இல்ல துரோகி, நீ எல்லாம் ஒருத்தன் இவ்வளவு வருஷம் என்னோட இருந்து இப்படி செஞ்சிட்டியேடா. ஆண்டவருடைய பதில் மிக 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 அருமையானது. இயேசு கிறிஸ்து யூதாசை பார்த்து சொல்லுகிறார், சிநேகிதனே, நண்பனே. நாம் நண்பர்களாய் அழைக்கப்படுவதற்கு தகுதி இல்லாத பொழுதும் அவர் நம்மை இன்னும் நண்பனாகவே பார்க்கிறார். ஆமென். இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. கர்த்தருடைய சமூகத்திலே வளருவது என்பது, ஊழியமெல்லாம் செய்கிறோம், நல்லது, இது எல்லாம் தேவை. ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் மாற பழக வேண்டும். ஏனென்றால் நாம் ஆரம்பத்திலே சொன்னது என்ன? எப்படிப்பட்ட ஒரு நண்பன்? ஒரு நெருங்கி நம்மோடு உறவாடுகிற ஒரு நண்பன். ஏன் நம் மனிதர்களுடைய உறவுகளில் இப்படிப்பட்ட ஒரு நண்பனை விரும்பி கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு உறவை தர ஆயத்தமா இருந்தும் அவரை ஏன் நாம் தள்ளுகிறோம்?
ஏன் அதற்கு நாம் வேல்யூ பண்ணுவோம்? அதை கனப்படுத்துவதல்ல. கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது என்பது எங்கே எங்கே ஆரம்பிக்கப்படுகிறது? அவருடைய வசனத்துல. அவருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க இப்பொழுது எங்களுக்கு தெரியும், இது கர்த்தரின் சத்தம், இது என் சத்தம், இது மாம்சத்தின் மூலமாய் வருகிற சத்தம். அதுக்கு தான் தேவனுடைய வசனத்தை தேவன் தந்திருக்கிறார். நாம் வாழ்கிற இந்த நாட்கள் மிக 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 அழகான நாட்கள். ஒருவரோடு அல்ல, ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். ஆமென். கடைசியாக யோனா 1வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். 3வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோனா இடத்துல ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நினிவே, எழுந்து நீ நினிவேக்கு போ. ஆனா யோனாவோ நினிவேக்கு கடந்து போகவில்லை. எங்கே கடந்து போகிறார்? தர்ஷிஷுக்கு கடந்து போகிறார். டாஷிஷ். தேவன் சொல்வதை அவர் கீழ்ப்படியாமல் அவர் தீர்மானம் எடுத்து கடந்து போகிறார். நீங்கள் அதை வாசித்தீர்களா என்று எனக்கு தெரியாது, ஆனால் சற்று அதை நீங்கள் கவனித்து பார்த்தால் அதற்கு பின்பதாக தேவன் யோனாவோட பேசல. புரிகிறதா? தேவன் சொன்னதை செயல்படுத்தாமல் தன் வழியிலே யோனா போகும் பொழுது யோனாவோட ஆண்டவர் பேசவில்லை, ஆனால் பேச ஆயத்தமா இருந்தார். எப்பொழுது யோனாவோட ஆண்டவர் பேசுகிறார்? 3வது அதிகாரத்திலே வாசிங்கள். 1வது வாசி. இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை. எத்தனாவது தரை? 2வது தரை. எழுதி வச்சிருக்கு. பேசினார், இப்ப அடுத்தது பேசுறார். எப்ப பேசுறார்? செயல்படுத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அடிபட்டு மீனுக்குள்ள போய் கடல்ல தள்ளப்பட்டு இப்ப வந்திருக்கிறார். ஆண்டவரே பேசுங்க. இது 3, 4, 5 இல்ல, இப்பதான் 2வது. இப்பதான் 2வது. ஆமென். அத வாசிங்க. இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். நீ எழுந்து மகா நகரமான நினிவேக்கு கடந்து போக வேண்டும். 1வது அதிகாரத்தின் 1வது வசனம் அதே தான். நீ எழுந்து நினிவே பட்டணத்திற்கு கடந்து போக வேண்டும். 2வது முறையும் வித்தியாசமாய் பேசவில்லை, அதே காரியத்தை தேவன் பேசுகிறார். இன்றைக்கு கர்த்தரோடு நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் பேசுவதை நான் கேட்க விரும்புகிறேன். ஆண்டவர் ஏற்கனவே பேசினதை செயல்படுத்த நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? புதிதாக ஒன்றையும் பேச போவதல்ல, அந்த இடத்திற்கு நாம் திரும்பி வருவோம். 2வது முறை யோனாவோடு பேசுகிறார். அவன் ஆயத்தமாக இருக்கிறான் கர்த்தர் சொல்வதை செய்ய. இதற்கு பின்பதாக ஒரு மந்திரம் இல்லை. கர்த்தர் அவருடைய வார்த்தையிலே தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். நாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய ஒரு குடும்பம். இந்த சர்ச் மிஸ்பா ஃபயர். அது பார்வைக்கு இருக்கக்கூடாது, பார்வைக்கு இருக்கவே கூடாது. ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தரின் சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார்? எழுந்திருக்கலாம். யாரும் வேகமா எழுந்து நிற்போம். வேகமாக இது உங்களுடைய நேரம். சற்று நேரம் தர நான் விரும்புகிறேன். நான் பேசிவிட்டு வேகமாக இந்த ஆராதனை முடிப்பதல்ல. இவ்வளவு நேரமாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பேசுகிறது. இது ஒரு அழகான சத்தியம். இதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாமே மாற தொடங்கும். ஒரு நண்பனான ஒரு உறவு உங்களை நான் கேட்கணும். ஒரு சில நிமிடங்கள் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே
நாம் பேச போகிறோம். எந்த இடத்திலே கர்த்தர் உங்களை சரிப்படுத்த வேண்டும் என்பது உங்களுக்கு தான் தெரியும். சற்று கவனியுங்கள், தாழ்மையாய் கேட்கிறேன். பிரசங்க நேரத்திலும் நீங்கள் சிலர் வேணாம், ஓகே, கவனியுங்கள். பேசின தேவனுடைய வார்த்தைக்கு இது உங்களுடைய நேரம், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, ஒரு சில நிமிடங்கள் எடுத்து உங்களுடைய சிந்தை அலைமோதாத படிக்கு, இதுதான் முதிர்ச்சி, இப்படித்தான் சபை வளர வேண்டும். இப்படி நாம் நடக்கும் பொழுது நம்முடைய சந்ததிக்கு நாம் கற்றுக் கொடுக்கலாம். கர்த்தரோடு நாம் பேச, கர்த்தரோடு கர்த்தரின் சத்தத்தை கேட்கிற ஒரு சந்ததி வளரட்டும். ஒரு சேவை, அதாவது ஒரு வேலைக்காரனாக, ஒரு நண்பனாக. அதனால கண்களை மூடி, ஆண்டவரே, மீண்டும் நான் என்னுடைய வாழ்க்கையில தேவையானது ஒன்று ஆண்டவரே, இதுதான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தேவையான ஒன்று. முதலாவது உங்க சத்தம் எனக்கு தேவை ஆண்டவரே, உங்க சத்தம் எனக்கு தேவை. ஏதோ கேட்கிறதுக்காக கேட்க வேண்டாம். கரங்களை வானத்துக்கு நேராக யாவரும் உயர்த்தி இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமான ஒன்று. கேட்கிறதற்காக கேட்பதல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்கிற வண்ணமாக நீ கேளையா. நீ அதாவது ஆஸ்திகளை வைத்திருந்தாலும், நீ பணத்தை வைத்திருந்தாலும், ஊழியம் செய்தாலும் ஒரு நண்பனாய் மாற வேண்டும். கர்த்தருடைய சபையிலே ஒரு நண்பனாய் மாற வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நீர் பேசின பொழுது ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நீர் பேசின பொழுது நான் அதை கேட்கவில்லை. யோனாவை போல உம்முடைய பிரசனத்தை விட்டு நான் ஓடினேன். ஆனா இன்றைக்கு நான் திரும்பி வர்றேன்ப்பா. இன்றைக்கு நான் திரும்பி வருகிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அறிந்தவர் நீங்கப்பா. எல்லா சத்தியத்திலும் நடக்கும்படியாக ஒரு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இருக்கிறீங்க. என்னுடைய ஜெப நேரத்திலப்பா, நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்லிவிட்டு ஓடின நாட்கள் உண்டு. நீங்க பேச விரும்பும் பொழுது என்னுடைய கையை அனுப்பி, ஆண்டவரே, நீங்கள் பேச தேவையில்லை. நீங்கள் பாவத்தை குறித்து உணர்த்தும் பொழுது அதற்கு நான் செவி கொடுக்கவில்லை. இன்றைக்கு நான் கனப்படுத்துகிறேன் அப்பா. உங்களுடைய குரலை நான் கனப்படுத்துகிறேன். உங்களுடைய சத்தத்தை நான் கனப்படுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தில் தேவையான ஒன்று உம்முடைய சத்தம். உம்முடைய சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் பேசுங்க. இது உங்களுடைய நேரம், இது உங்களுடைய நேரம், இது உங்களுடைய நேரம். ஒரு நண்பனாக, ஒரு மோசேயை போல, ஒரு ஆபிரகாமை போல ஆண்டவரே, உம்முடைய செயல்களை அறிந்திருக்கிறவனாக, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சபையிலே, என்னுடைய பட்டணத்திலே ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை கனப்படுத்த எனக்கு கிருபை தாங்க. வாஞ்ச ஐயா, இதுக்கு வாஞ்ச தான் தேவை. இதுக்கு பின்பதாக ஒரு மந்திரம் இல்லை, இது கிருபையால கொடுக்கப்படுகிறது. ஆனா உன்னுடைய கரங்களிலே, உன்னுடைய இருதயத்தில் ஒரு வாஞ்ச தேவை. எனக்கு ஆண்டவரே உங்க சத்தம் வேணும், எனக்கு உங்களுடைய சத்தம் வேணும் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை நான் கனப்படுத்துகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின் மேல ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை எனக்கு தாங்க என்று சொல்லி ஒரு சற்று சில நிமிடங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க பேசுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் பேசுங்க. வாலிபர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் இதுதான் முறை. கர்த்தருடைய வார்த்தையில கட்டப்படுவது, கர்த்தருடைய வார்த்தையில கட்டப்படுவது. ஓ ஹalleluya. நன்றி 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 நன்றி. பேசு பேசு பேசு. கர்த்தருடைய சமூகத்தில் தெரியப்படுத்து, இப்படி ஒரு சந்ததி இருக்கிறது. கர்த்தருடைய சபையிலே கர்த்தருடைய சத்தத்தை வாஞ்சிக்கிற ஒரு குழு இருக்கிறது. உம்முடைய சத்தத்தை கனப்படுத்துகிற ஒரு சேனை இருக்கிறது. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. மெல்லிய சத்தத்தினாலே பேசுங்க, வார்த்தையினாலே பேசுங்க, ஊழியத்தினாலே பேசுங்க. ஆண்டவரே, ஒரு முதிர்ச்சி வரட்டும் ஆண்டவரே. ஒரு வேலைக்காரனாக அல்ல ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே நண்பனாய் மாற, ஒரு நண்பனாய் மாற. எஸ் லார்ட். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நான் காயப்படுத்தி இருந்தால் ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நான் துக்கப்படுத்தி இருந்தால் நான் இன்றைக்கு மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ முறை உம்முடைய சத்தம் எனக்கு வந்தும் அதற்கு நான் கீழ்ப்படியவில்லைப்பா. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து ஒழுங்கினமையாய் இருந்த அந்த பூமியை சரிப்படுத்தின உம்முடைய சத்தத்தை மீண்டுமாய் வாஞ்சிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஒழுங்கின்மையும் மாறட்டும். Lord, I need your voice, oh God. Oh Holy Spirit, I honor you and I value your voice. Yes Lord Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. நிரப்பப்படுவது என்று ஆளுகை செய்யப்படுவது வரவேல். என் பேனவில, என் செயலில, சொல்லில
கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நினைவுல. ஆவியானவர் நம்மை நிரப்பட்டும். ஆவியானவர் நம்மை நிரப்பட்டும். இதுதான் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, உன்னை நண்பர் என்று அழைக்கிறார். மீண்டுமாக அப்பாவுடைய வீட்டுக்கு, அவருடைய சத்தத்துக்கு திரும்ப. எஸ், அன்பின் ஆவியானவரே, அந்த காயங்கள் உனக்காக. நண்பனே, மீண்டுமாய் கர்த்தருடைய சமூகத்திற்கு ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் கரங்களை உயர்த்தி சொல்லுமா, விலகாத மேகம், விலகாத மேகம். அந்த காயங்கள் உனக்காக. உன்னை நண்பன் என்று அழைக்கிறார். எந்த பாவமும் உன்னை தடை செய்ய முடியாது. வா, கர்த்தர் பக்கம் வா, கர்த்தர் பக்கம் வா. கர்த்தர் உன்னோடு பேசுவார். நீ கர்த்தர் பக்கம் வா, அவருடைய சத்தத்தை கேட்கலாம். எஸ் லார்ட், விலகாத மேகம் நீர், விலகாத மேகம். எஸ் லார்ட், உம்முடைய கிருபை இன்னும் பேச ஆயத்தமா. எஸ் லார்ட், கதறல கேளுங்கய்யா, இந்த வாஞ்சையை கேளுங்கய்யா. செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர். இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் நீங்கள் கேட்டதான செய்தி உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய ஊழியத்துக்கும் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஊழியங்களின் மூலமாக, இந்த ஆராதனையின் மூலமாக, இந்த செய்திகளின் மூலமாக ஏதாவது நன்மைகளை நீங்கள் பெற்றிருந்தால் உங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய நன்றி கடிதங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். எங்களுடைய இமெயில் ஆனது misbachurch@rediffmail.com. எங்களுடைய இமெயில் misbachurch@rediffmail.com. வருகிறதான வாரம் உங்களுக்கு நிச்சயமான ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருக்கும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.